ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நான் ஒன்று கேட்டுக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, 10th படிக்கிற பசங்க, 11th படிக்கிற பசங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து டெய்லி ரெகுலராக வந்து நான் வீடியோ போட போகிறேன். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஹெல்ப் மாதிரி நினச்சி இது நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களோட லைஃப்பும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பும் நல்லாயிருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்கு போவோம். ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். வர செவ்வாய்க்கிழமை ஃபிசிக்ஸு லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ கடைசி எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு 3 நாள் டைம் இருக்குது. ஸோ இந்த 3 நாளில் வந்து வேஸ்ட் ஆக்காமல், ஸோ லாஸ்ட் எக்ஸாம் தான், ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஃப்ரீயாக இருந்துட வேணாம். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, கஷ்டமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து நீங்கள் வந்து தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் 2020 லாஸ்ட்டாக ஜூன் 2024 வரைக்கும் என்னென்ன 5 மார்க்லாம் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மார்ச் 2020. ஒவ்வொன்றிலையும் வந்து 5 கொஸ்டின் எதிராக சாய்ஸ் இருக்குது. ஸோ எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணி காமிச்சு அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ அதனால் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது முக்கியமான கொஸ்டினை ஃபுல்லாக நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லா கொஸ்டினுமே நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 34ல் பி ஆடி சமன்பாட்டை வடிவத்து, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிரைவ் த மிரர் ஈக்குவேஷன். அடுத்து 35ல் பி ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். அடுத்து 36ல் பார்த்தீங்கன்னா அதில் ஏ டிஸ்கிரைப் த டாவிஷன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் விச் டிமான்ஸ்ட்ரேட்டட் த வேவ் நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் 37ல் ஏ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் த டிரான்சிஸ்டர் ஆஸ் அன் ஆசிலேட்டர். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். நெக்ஸ்ட் காஸ்லாவில் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்டேட் காஸ்லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, அவரோட எக்ஸ்பிரஷனும் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செப்டம்பர் 2020 பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் டிஃபைன் இட்ஸ் எஃபிஷியன்சி. அதுக்கு சாய்ஸ் 30 கேட்டிருக்காங்க. அடுத்து 35 ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், வீட் ஸ்டோன் சமண சுற்று. ஸோ அப்டெயின் இந்த கண்டிஷன் ஃபார் த பிரிட்ஜ் ரிலையன்ஸ் இந்த வீட் ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு சாய்ஸ் வந்து ஆம்பியர்ஸ் சர்க்யூட் லா. ஸோ 2 கொஸ்டின் அதில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மின்காந்த அலையின் ஏதேனும் 6 பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த 4வது கொஸ்டின் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா அண்ட் டெரைவ் த லென்ஸ் ஈக்குவேஷன். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் வர கொஸ்டின்லாம் வந்து தரவாக பார்த்துக்கோங்க. அடுத்து 5th ஒன் ஐன்ஸ்டீனின் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. அப்படியே இந்த ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதுக்கு சாய்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 2021. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2வது கொஸ்டின் கதிரியக்க சிதைவு, அப்படியே இந்த லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் பாருங்கள் 36ல் 2வது கொஸ்டின் பாருங்கள், ரைட் டவுன் த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ அதுலேயும் கேட்டிருந்தாங்க, இதுலேயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து உருப்பெருக்கத்துடன் கோவையை பெறுக. எக்ஸ்பிளைன் அபவுட் த ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் அப்படி இந்த ஈக்குவேஷன். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் அப்படியே இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. இது சொன்னால் சொல்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் மே 2022. ஸோ இதில் பாருங்கள் 2வது கொஸ்டின். இது ஃபஸ்ட்டில் வந்து சாய்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதேபோல் எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் ஆஃப் த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து 35 பாருங்கள், derive the expression for the electrostatic potential due to an electric dipole. So very important question. And அதுக்கு சாய்ஸ் அப்படியே இந்த ஈக்குவேஷன் ஃபார் பேண்ட்வித் இன் யங்ஸ் டபுள்ஸ் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 36 பயர் சாவர்ட் லா கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸு ஸ்பெஷல் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்.
நெக்ஸ்ட் 37 வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா நிறமாலை என்றால் என்ன, அதாவது வாட் இஸ் ஸ்பெக்ட்ரம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 38 அப்படியே இந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா. ஸோ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திரும்பி இதுலையும் கேட்டிருக்காங்க. அடுத்து அதுக்கு சாய்ஸ் எக்ஸ்பிளைன் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் யூசிங் வோல்ட் மீட்டர். திஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஜூலை 2022. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள், ஒளியின் வேகத்தை கண்டறியும் விசியூ முறையை விவரிக்கவும். ஸோ டிஸ்கிரைப் த விசியூஸ் மெத்தட் டு டிட்டர்மின் த ஸ்பீட் ஆஃப் த லைட்டு. அதுக்கடுத்து அதுக்கு சாய்ஸ் மின்காந்த அலைகளின் பண்புகள். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 36 வாண்டிகிராஃப். ஸோ வாண்டிகிராஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதுக்கு சாய்ஸ் வந்து காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்படியே இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 37 பார்த்தீங்கன்னா அதுக்கு சாய்ஸ் பாருங்க, டிமார்கனின் முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களுக்கு நிரூபிக்கவும். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த டிமார்கன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேரம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து 38 ஐன்ஸ்டீன்ஸ் போரல் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சாய்ஸ் வந்து டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவில் வந்து இந்த எல்லா 5 மார்க்கையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அதில் உள்ள 5 மார்க்கில் படிச்சிங்கனாவே ஈஸியாக வந்து 5 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து மார்ச் 2023 34வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நிலை மின்னியலின் கூலும் விதினை கூறுக. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகத்தை கண்டறியும் வியூசியூ முறை. ஸோ ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் இது, வியூசியூ மெத்தடு. நெக்ஸ்ட் 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரோன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்த 3வது கொஸ்டின் பாருங்கள், டேவிசன் ஜெர்மன் சோதனை கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்எல்சி சர்க்கியூட்டு, அதுக்கு சாய்ஸு. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 37 பாருங்கள், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் அ கரண்ட் அண்ட் அப்படின்னு மைக்ரோஸ்கோப். இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கு சாய்ஸ் வந்து டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட் யூசிங் போர் ஆட்டம் மாடல். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் மின்காந்த அலைகளின் பண்புகள். இது 3வது ஆல்ரெடி 2-3 கேட்டிருக்காங்க, இப்போ இதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். நெக்ஸ்ட் ஜூன் 2023 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்சர்ஷன் ஸ்பெக்ட்ரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் வந்து அப்படியே இந்த லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி கே. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ரேடியோ ஆக்டிவிட்டி கே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 2வது கொஸ்டின் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இதோட 3வது கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் வந்து யங் இரட்டை பிளவு. இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து 36 வாண்டிகிராஃப். இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் த வாண்டிகிராஃப். அதுக்கு சாய்ஸ் வந்து அப்படியே இந்த ஈக்குவேஷன் பார்த்து டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் அ மீடியம். நெக்ஸ்ட் 37 பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்கியூட் லா. இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கு சாய்ஸ் வந்து டிமார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம். அதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. அடுத்து மார்ச் 2024 பாருங்கள், எக்ஸ்பிளைன் அபவுட் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ அது கேட்டுருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் வந்து மீட்டர் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் த மீட்டர் பிரிட்ஜ். அதுக்கடுத்து பயட்ஸ் ஆஃப் இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கு சாய்ஸு முப்பட்டகம். அதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து 3வது கொஸ்டின் ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாட்டை பெறுக. இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ஃபேஸ் ரிலேஷன் பிட்வீன் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து 37 அதிர்வெண் பண்பேற்றத்தின் நன்மைகள் மற்றும் வரம்புகள். அதுக்கு சாய்ஸ் ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல். ஸோ மேக்ஸ்வெல் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அடுத்து 38 கால்குலேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அட் த பாயிண்ட். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அதுக்கு சாய்ஸ் வாட் இஸ் நியூக்ளியர் ரியாக்டர், ரைட் நோட் ஆன் மாடரேட்டர்ஸ் கண்ட்ரோல் ரோட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த 5வது கொஸ்டின் மட்டும் கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூன் 2024 கடைசியாக நடந்த அட்டம்ப்டுக்குள்ள பப்ளிக் கொஸ்டின். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரெக்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இது புதுசாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரொட்டேஷன் ஆஃப் அ காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுவும் வந்து புதுசாக கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பயட்ஸ் ஆஃப் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கு சாய்ஸ் வந்து ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இது ஈஸியாக, இது வந்து முக்கியமான கொஸ்டின் தான். அடுத்து 3வது டிரைவ் எக்ஸ்பிரஷன் பார்த்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். அதுக்கு சாய்ஸ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்படியே இந்த ஈக்குவேஷன் பார்த்து மேக்னிஃபிகேஷன். இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான்.
அடுத்து 37 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இது வந்து ஆல்ரெடி 3 தடவை கேட்டாங்க, இது 4வது தடவை கேட்டிருக்காங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு சாய்ஸ் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 2024 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நிறையா கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்து தரவாக படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து நீங்கள் 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ என்னென்ன வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.